நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மெய்ப்பனின் குரல் கேட்க என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஜோசுவா டிவி நேயர்கள் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக சுகமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம். தொடர்ந்து இந்த ஜோசுவா டிவி குடும்பத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் கேட்க போகிற செய்திக்காக ஒருமனப்படுவோம். உங்கள் வீடுகளில் உங்கள் பைபிளை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பேனா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய செய்திகளை கேட்குறோம். ஆனால் எல்லா செய்திகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கேட்டுட்டு மறந்து போகாதபடி அதை எழுதி வைத்து தொடர்ந்து அதை நம்ம கவனித்து அதை பார்த்து தியானிக்க பழகும்போது இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆகவே உங்கள் வேதத்தை எடுத்துக்கோங்க, பைபிளை எடுத்துக்கோங்க, ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க. எல்லாரும் வேதத்தை என்ன செய்யணும்? சொல்லப்படுகிற வார்த்தையை வாசிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நாம் கேட்க போகிற வார்த்தையினுடைய தலைப்பு நான் உன்னை மறப்பதில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வார்த்தையின் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 49ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49:15ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மேல உள்ள வசனத்தை வாசிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான தகப்பனே, தாய் அவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? இல்லை பிள்ளைகளாகிய நீங்கள் என்னுடைய தகப்பனும் என்னை தாய் என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு வேதனையில் இருக்கீங்களா? இல்லை உறவினர்களால் இன்றைக்கி அநேகர் குடும்பமாக மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்கிற செய்தியின் வாயிலாக உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம எந்த நபராக இருந்தாலும் சரி, நாம் யாராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் பொதுவாய் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் திட்டவட்டமாக எங்களோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்தில் நாம் அதிகமாக வேதனைப்படுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாரால் அதிகமாக நேசிக்கப்படுகிறோமோ, யாரோடு நாம் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறோமோ, யாரோடு நாம் அதிகமாக இருக்கிறோமோ, அவர்கள் நம்மை மறந்து போனால் நம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை வார்த்தையினால் சொல்லி விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வழியை மறக்கிற ஒரு அனுபவம் உண்டாக்குகிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் மறக்கப்பட்டதினால் ஏற்பட்டிருக்கிற காயத்தை ஆற்றும்படி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தகப்பனு தாயை மறக்கலாம், பெற்ற பிள்ளைகள் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், உடன் பிறந்தவர்கள் மறக்கலாம், அல்லது நம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த நண்பர்கள், சிநேகிதிகள் ஒருவேளை மறந்து போகலாம்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 2024 வருஷத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில், இந்த வருஷத்தில் நாம் கிட்டத்தட்ட 8 மாதத்தை கடந்துட்டோம். 8 மாதத்தை கடந்து வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில் 8 மாதத்தில் நிறைய பேர் நம்மளை மறந்து போயிருக்கலாம். பிரசங்கிக்கிற என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் இந்த 8 மாதமும் ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை, ஆண்டவர் என்னை மறக்கவில்லை. ஆகவே இந்த செய்தியின் வாயிலாக உங்களோடு சொல்கிற காரியம் என்னென்னா, யார் மறந்தாலும் இயேசு என்னை மறக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. நல்லா கவனிக்கணும். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற இந்த வார்த்தை என்பது சாதாரணமான வார்த்தை கிடையாது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிடத்தில் உலகத்தில் எல்லாருடைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் வேதனையும் கூப்பிடுதலையும் எல்லாவற்றையும் சரியாக புரிந்திருக்கிற ஒரே ஒரு தேவன் சொல்லுகிற வார்த்தை. உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியாது, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் மறக்கப்பட்ட சூழ்நிலை நீங்கள் பார்க்க முடியாது, உங்கள் வாழ்க்கையில் மறக்கப்பட்ட சூழ்நிலையை நான் பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் பார்க்குறாரு பாருங்க. அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளோ சந்தோஷமான செய்தி தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை கை கொடுத்து சொல்லுங்கள், நம்ம ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். உன்னை மறக்கலை, என்னையும் மறக்கலை, நம்ம குடும்பத்தை மறக்கலை, நம்ம பிள்ளைகளை மறக்கலை, நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒருத்தரையும் அவர் மறக்கலை. அவர் மறக்கவே மாட்டார். ஸ்திரியானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் நம்மை மறக்கவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட ஒரு 3 நபர்களை நான் காட்டி கொடுக்க போகிறேன். வேதத்தில் இருக்கிற 3 நபர்களை ஆண்டவர் மறக்கவில்லை அப்படிங்கிற அந்த சத்தியத்தை, அந்த செய்தியை உங்களுக்கு காட்டி கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை, பரிசுத்த வேதாகமத்தின் முதல் புஸ்தகமாக இருக்கிற ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நாம் வாசித்த இந்த வேத பகுதி யாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், யாக்கோபு அப்படிங்கிற ஒரு மனுஷனை, யாக்கோபு எனப்படுகிற ஒரு நபரை குறிக்கிறது. இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த செய்தியை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடம்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு சொன்னதை எல்லாத்தையும் நான் என்ன செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்ட யாக்கோபுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கூட தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, உடன் பிறந்த சகோதரனும் இல்லை. இப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்டவொடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பூஸ்ட் அவனுக்குள்ளே வந்துருச்சு. ஆமாம், கர்த்தர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் போனான். இன்னும் இதை குறித்து இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட போது அவனுக்குள்ள சந்தோஷம். ஆனால் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா, பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்களேன், யாக்கோபு கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிடுச்சு. அதை மென்ஷன் பண்ணுறான். எல்லாம் ரைட்டு தான் ஆண்டவரே, ஆனால் இப்போ நான் எதுக்கு பயப்படுறேன் அப்படின்னா, என் சகோதரனாகிய ஏசா வர்றான், அவன் வந்தான்னா என்னையும் என் பிள்ளைகளையும் என் தாய்மார்களையும் முறியடிச்சிருவான், எல்லாத்தையும் அவன் தன்வசப்படுத்திடுவான். நான் என்ன செய்யன்னு தெரியாமல் நான் பயந்துருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ நல்லா கவனிக்கணும், இதில் யாக்கோபு பயந்திருக்கிறேன்னு சொல்லுகிறதுக்குள் என்ன அடங்கியிருக்குன்னா, ஆண்டவர் என்ன மறந்துடுவாரோ, உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ ஏசா வர்றான், எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவர் இந்த ஏசாவுக்கு என்ன தப்பு வைப்பாரா தப்பு வைக்க மாட்டாரா, இப்படி ஒரு சந்தேகம், இப்படி ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. கவனிங்களேன், யாக்கோபுக்குள்ள ஒரு தயக்கம், ஒரு பயம், ஆண்டவர் என்ன மறந்துடுவாரோ. இன்றைக்கும் அநேகர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களோட பேசி உங்களை தைரியப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொன்னது போல் 2024 8 மாதத்தை கடந்துட்டோம். 9வது மாதத்தில் நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு. வெறும் கையாக வந்தவங்களை பல மடங்கு உங்களை ஆசிர்வதிச்சிருக்கிறாரு. பல விதங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிற நீங்கள் என்ன வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க? என்ன வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறீங்க? விசுவாசமான வார்த்தையை சொல்கிறீங்களா? கர்த்தரை என்னை மறக்கலைன்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களோ, என்னை மறந்துடுவீங்களோ, நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னா நான் என் நிலைமை என்னத்துக்காகுங்கிற மாதிரி பேசுகிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுகிறார். யாக்கோபு அப்படி தான், ஆண்டவரே நான் பயந்துருக்கிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தையை யாக்கோபு சொல்லியிருக்கவே கூடாது. ஏன்னா வெறுங்கையாக வந்த யாக்கோபை பல மடங்கு ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த ஏசாவின் கைக்கும் தப்பு வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஏசா முறியடிக்க விடாதபடி கர்த்தர் அவனை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கீங்க. ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். செய்தும் கூட சொற்பமான இந்த உலகத்தினுடைய மனிதர்களுக்கு பயந்து போயிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை, நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே மகனே, உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு உன்னை முறியடிப்பதில்லை, உன்னை மேற்கொள்வதில்லை, உன்னை ஒருபோதும் அவன் ஜெயிக்க முடியாது, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை மறக்கலை. மறந்து போனாதான் நமக்கு பிரச்சனை, ஆண்டவர் மறக்கலை. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 46ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அடுத்த வசனம், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னொரு வசனத்தை வாசிச்சிருவோம். 35ஆம் அதிகாரம். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 35ஆம் அதிகாரம் 10-11 வாசிச்சீங்கன்னா, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும்
உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் சந்ததியில் பிறப்பார்கள். நல்லா கவனிக்கணும். ஏசாவுக்கு பயந்திருந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் பேர் யாக்கோபு, பயப்படுகிற மனிதனா எத்தனா இனி இருக்க அவசியம் இல்லை. உன் பேரை நான் மாற்ற போறேன். என்ன மாற்ற போறேன்? இஸ்ரவேல் என்று உனக்கு நான் ஒரு பேர் சூட்டுகிறேன். ஏன் தெரியுமா? அவனை கர்த்தர் மறக்கவில்லை என்பதற்கு அடையாளமாக அவன் பேரையே கர்த்தர் மாற்றுறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்குவதற்கு, உங்களை மறக்கவில்லை என்பதற்கு சில அடையாளத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த அடையாளம் உங்க வாழ்க்கையில் அவர் மறக்கவில்லை என்பதற்கு சான்றாக இருக்கும் என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். ஆகவே தான் நான் வாசித்த அதே 46ஆம் வசனத்தில், 46ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். யாக்கோபா இருந்தவனை பெரிய ஜாதியான மனுஷனை மாற்றினது எதனாலன்னா, அவனை மறக்காம இருந்ததுனால. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ஒருவேளை நீங்க மறக்கப்பட்டுட்டீங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, உங்களை ஆண்டவர் மறக்கலை. இப்போ இருக்கிறத விட பல மடங்கு உங்களை பெரிய ஜாதியாக மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாக்கோபை போல பயந்து ஆண்டவர் மறந்தார் என்ற ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள்ள வர வேண்டாம். உங்களை பெரிய ஜாதியாக மாற்றுவதற்கு, பெரிய ஜனக்கூட்டமாக மாற்றுவதற்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறாரு. உங்களை மறக்கலை. ஆகவே யாக்கோபை மறக்காத ஆண்டவர் உங்களை அவர் மறக்கவில்லை. கலங்கி போக வேண்டாம். இன்னொரு நபரை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 3 நபர்களை சொல்ல ஆசைப்பட்டேன், ஆனால் 2 நபர்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 2வதாக வாசிப்போமானால் எரேமியா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத்நேச்சரின் 18ஆம் வருஷத்திற்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை அப்பொழுது பாபிலோனின் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூத ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். நல்லா கவனிங்க. எரேமியா நல்லா கவனிக்கணும். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்தில் நடந்த சம்பவம். பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எருசலேம் முற்றுகை போடப்பட்ட இடத்துல எரேமியா தீர்க்கதரிசியை காவற்சாலையில் முற்றத்தில் என்ன செஞ்சுருந்தாங்க? அடைச்சி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? பயங்கரமான செக்யூராக பாதுகாப்புலாம் போட்டு வெளியில் வர முடியாத அளவில் நீங்கள் பல விதங்களில் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை உங்கள் இருதயத்தில் நான் இனி மறக்கப்பட்டது தான், முடிஞ்சிச்சு என் சாப்டரு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தாலும், சுதந்திரம் பறிபோனது என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எரேமியா காவற்சாலையில் அடைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் உண்டாகி அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நல்லா கவனிங்க. உனக்கு பெரிய காரியங்களை என்ன செய்வேன்? அறிவிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை அறிவிப்பேன்னு சொல்றாரு. உங்களை மறக்காம இருக்கிறாரு. நீங்க அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகுவீங்கன்னா நீங்கள் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் யாருன்னா உங்களை மறக்காத கர்த்தர். அடைக்கப்பட்டுட்டோமே, ஒடுக்கப்பட்டுட்டோமேன்னு புலம்பாம, மறந்துட்டாரோ என்று உங்கள் இருதயத்தில் வேதனையோடு நீங்கள் அழாமல் அவரை நோக்கி கூப்பிட பழகுவீங்கன்னா, அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். எரேமியா மறக்கப்படவில்லை.
அவன் பாபிலோன் ராஜாவால் அடைக்கப்பட்டிருந்தாலும், காவல் சேனைக்குள்ள, ஆமேன், காவல் சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தாலும் அவனை கர்த்தர் மறக்கவில்லை என்பதை இந்த வார்த்தையை கொண்டு அவனோட பேசி, நான் யெகோவா தேவன், நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை நிச்சயமாக வெளியே கொண்டு வருவேன், உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்வேன்னு ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுறார். இந்த செய்தியை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் மறக்கவில்லை. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் அவர் உங்களை மறக்கலை. யாக்கோபை அவர் மறக்கலை. எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் மறக்கலை. உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களை அவர் மறக்கலை. உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டம் மறக்கப்பட்டு போகலை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீர்மானம் மறக்கப்பட்டு போகலை. உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் மறக்கப்பட்டு போகலை. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வாரே தவிர இன்னொரு ஸ்பேராக இன்னொரு நபரை கர்த்தர் யூஸ் பண்ண மாட்டார். உங்களை கொண்டு தான் செய்வார். மறந்து போக வேண்டாம். நீங்கள் மறந்து போகாமல் இருக்கணும். உங்களை மறக்காத கர்த்தரை நீங்கள் மறந்து போகாமல் இருக்கணுங்க தான் கர்த்தங்களோட பேசுகிறார். ஆகவே இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை மறக்கலை, நீங்கள் அவளை மறந்து போக வேண்டாம். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நீர் எங்களை மறக்கலை, நாங்கள் மறக்க மாட்டோம். எந்த விஷயத்தில் நாங்கள் நீர் எங்களை மறந்தீரோ என்று சொல்லி நாங்கள் வாயை திறந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். அவர் எங்களை மறக்கவில்லை என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவர்களை பலப்படுவோம் என்று உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அறிக்கை எடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த மெய்ப்பனின் குரல் கேட்க இந்த செய்தியின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தங்களுடைய வீடுகளில் ஆண்டவரே கர்த்தரை மறந்தாரோ என்று புலம்பிக் கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிறீங்க. நீர் மறக்கவில்லை அப்பா. ஆண்டவரே, உலக பிரகாரமாக இருக்கிற மனிதர்கள் மறந்து போனாலும் உண்டாக்கினவராகிய நீர் ஒரு நாளும் மறந்து போகவில்லை என்பதை இந்த செய்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்பட்டும். தொடர்ந்து மக்கள் பலப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அழுகையும் கண்ணீரும் மாறட்டும். தேவனுடைய பிள்ளைகளோடு இருந்து நம்முடைய பிள்ளைகளை மறக்கவில்லை என்ற இந்த வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 மெய்ப்பனின் குரல் கேட்க என்ற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து உங்கள் வீடுகளில் நீங்கள் பார்க்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இதை அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க. இந்த செய்தி அநேகர் கேட்டு ஆஸ்வதிக்கப்பட உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீங்கன்னா, நாங்கள் கருவந்தாவில் பக்கத்தில் அல்லேலூயா ஜெப வீடு சபையில் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆகவே எந்த சபைக்கும் போகாத தேவ பிள்ளைகள் எங்களோடு வந்து தேவனை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வாங்க, நாம் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீர்.